ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றானா, "இது பார், நீ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு. எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன தேவைன்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் இப்பதான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அதுவும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து சூசன். இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. உங்க கூட நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் எந்த வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு கேக்குறான். அது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. அப்பவும் ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டுது. "இல்ல வேண்டாம், இது தப்பா இருக்கு, நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உருண்டுகிட்டே வந்து கீழே விழுந்துடுறா. முட்டியெல்லாம் அடியே பட்டுடுது. அந்த அளவு தூங்கிட்டா போல. அப்போ உடனே வந்து ஹீரோ கேக்குறான், "இப்பவாது என்னன்னு சொல்லி நம்மளோட டீலிங்க முடிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயோ கண்டிப்பா அங்கிள், உங்களுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னும் போது, "என்னது அங்கிளா? நான் உனக்கு அங்கிளா? நம்ம 2 பேரும் வந்து அந்த அளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு" அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே "சரி சரி, ஓகே லாயர் சார்" அப்படின்னு சொல்றா. ஆமாங்க, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய லாயர். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்ல வரா. "என்னோட தம்பி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கோமால இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அநியாயம் நடந்துருச்சு. ஆனா அவனோட சைடுல யாருமே நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் வந்து அவனோட கேஸ எடுத்து நடத்தணும்" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "ஒரு கேஸுக்கு நான் எவ்வளவு வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நக்கலா கேட்கும் போது, அதுக்குதான் அவ சொல்றா, "அதனாலதான் நேத்து நைட்டு நான் உங்க கூட இருந்தேன். ஏன்னா எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நானும் ஸ்டூடெண்ட், என்னோட தம்பி, என் தங்கச்சி எல்லாருமே ஸ்டூடெண்ட். எனக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியல என் தம்பி தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுல ஹீரோக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா காசெல்லாம் வரப்போறது இல்ல இல்லையா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, "கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனா உனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க பாத்தியா பர்சன்ஸ், உன் தம்பியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கு எதுனா நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும்" அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன், "நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எனக்காக என் தம்பிய காப்பாத்துங்க. எனக்கு அது மட்டும் போதும். நான் என்ன வேலை செய்யறதுக்கு வேணாலும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "இந்த ஒரே ஒரு தடவை தான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணவே கூடாது. இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவேன்" அப்படின்னும் போது, "ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐயோ நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா இதை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க வேற லாயர். உங்ககிட்ட நான் கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும்ல" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "உனக்கு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஆதாரம் தானே வேணும்? அந்த ஆதாரத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா நானே கொடுக்குறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, வீடியோவை ஆன் பண்ணிட்டு இவ கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிடுறான். "இத வச்சு வேணும்னா நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு அவகிட்டயே அவன் மொபைல கொடுத்துட்றான். ஹோட்டல்ல இருந்து நைட்டு 2 பேரும் கிளம்பும் போது, "என்ன வந்துட்டு ஸ்கூல்ல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? என் தங்கச்சி அர்ஜென்ட்டா பார்க்க போகணும்" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "நீ என்ன வர வர டிரைவர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவ போல இருக்கே" அப்படின்னு சொல்லி கேக்குறான். "இல்ல இல்ல சாரி, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க, பெரிய ஹெல்ப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லி கேக்குறா. "இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் மறுபடியும் உன் வீட்டு முறவாசல்ல என்ன பண்ண வச்சுட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அதுக்கப்புறம் நீ கேட்ட ஹெல்ப்ப கூட நான் பண்ண மாட்டேன், புரியுதா?" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸ்கூல்ல போய் பார்த்தா தங்கச்சிக்காரி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. "அடி பாவி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். இவ சைலண்டாவே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு வந்து ரோவன். இவ யாரு அப்படின்னு பார்த்தா, இவனுமே இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கார ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருந்திருக்கானுங்க 4 பேர் சேர்ந்து. பட் இந்த பொண்ணை அவன் காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல அவனுக்கு மண்டையில அடிபட்டுதான் இப்படி கிடக்குறான். ஆனா இவ வந்துட்டு அவனுக்காக சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம விட்டுருவா. அதனாலதான் இவங்களோட மொத்த கேஸுமே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு.
அதனால தங்கச்சிக்காரி கோவப்பட்டு இவள புடிச்சு டார்ச்சர் பண்றா. நீலாம் நல்லவளே இல்ல, நீ மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவள புல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அது அவளோட இஷ்டம். அவ சாட்சி சொல்றா சொல்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீ இவகிட்ட ட்ரீட் பண்ணக்கூடாது. நீ இந்த மாதிரி இவள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடுறா. உனக்குன்னு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்தா, என் தம்பிய அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்க மாட்ட. ஆனா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணான் பாத்தியா? அதுதான் அவனுக்கும் உனக்கும் இருக்க வித்தியாசம். மத்தபடி நான் என் தங்கச்சி தம்பிக்கு நல்லதைதான் சொல்லி வளர்க்குறேன். இனிமே இவ உன்னை தொல்லை பண்ண மாட்டா. நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி ரூவனை ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறா. கடைசியா ஹீரோயின் தங்கச்சி கிட்ட என்ன சொல்றானா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. அவன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கதே என்னால பார்க்க முடியல. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. உனக்கும் எதுனா ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோவை பாக்குறதுக்காக மறுநாள் மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கே வரா. அங்க பார்த்தா ஒரு லேடிய பாக்குறா. இந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தா இவளோட தம்பிய அடிச்சு பெட்ல படுக்க வச்சுட்டான் இல்லையா, அவளோட அம்மா தான் இவங்க. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னா ஹீரோ கிட்ட நிறைய காசு கொடுத்து இவங்களோட கேஸை எடுக்க சொல்லிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. வேக வேகமா ஹீரோ கிட்ட போறா. தயவு செஞ்சு அவங்க சைடுல நீங்க போயிடாதீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம், யாருமே எனக்கு துணையும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா என் தம்பிக்கு நியாயம் வாங்கி தர முடியும். தயவு செஞ்சு காசுக்காக அவங்க பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இவன் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே என்ன பண்றானா, அந்த போட்டோவை காமிச்சு நீங்க தானே இந்த போட்டோ யூஸ் பண்ணி உங்க மேல கேஸ் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னும் போது, அப்பனா கேஸ் கொடு. எதுக்காக நீ இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க? அதுதான் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கே. நீ நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு என் மேல கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவசரத்துல ஏதோ தெரியாம கோவத்துல உங்களை மிரட்டிட்டேன். நான் உங்களை மிரட்டணும்லாம் நினைக்கல. ஆனா எனக்கு எப்படி பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க. எல்லாம் அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவும் இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பூலோகத்துல இல்லாம அப்படியே சொர்க்கலோகத்துல தேவாமிர்தத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு அவ செஞ்சதை புகழ்ந்துகிட்டு இருக்கா. இவ சாப்பிடலன்னா கண்டிப்பா நம்மள விடவே மாட்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடுறான். அதுக்கப்புறம் இப்பதான் அவளோட தம்பியோட கேஸ் ஃபைல எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. என் தம்பி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்றத பார்த்தான். அந்த 4 பேர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக இவன் நடுவுல போய் சண்டை போட்டிருக்கான். அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சுட்டா. ஆனா என் தம்பிக்கு பலமா அடிபட்டதுல இப்ப கோமால இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ரூவன் சாட்சி சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னா. கண்டிப்பா அவளும் சொல்லுவான்னு நாங்க நினைச்சு எல்லாமே பண்ணும்போது கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வரல. அவ வீட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்ல மிரட்டினாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சாட்சி சொல்றதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரல. மெயின் விட்னஸே இல்ல, விக்டமும் இல்ல அப்படின்றதுனால இந்த கேஸே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்காக என்ன பண்ற? நான் உனக்கு பார்ட் டைம் வேலை தரேன், மாசம் 8000 சேலரி தரேன், என்கிட்ட ஜாயின் பண்ணிடு அப்படின்னும் போது என்னது 8000-மா? ஓகே கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன நான் சொல்ற எல்லா வேலையும் செய்வேன், நான் என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையாவே நல்லா வேலை செய்வியா? நான் சொல்ற எல்லாமே செய்வியா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். உடனே இவன் என்ன பண்றான்னா, இவன் வேற ஏதோ தான் கேக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுக்கே புரியல, ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக்கா உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துக்கு இவனோட செக்ரட்டரி உள்ள வந்துடுறாரு. ஐயோ தெரியாம வந்துட்டேன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா வெளியில ஓடிடுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு கால் வருது. பார்த்தா அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் உன் தங்கச்சி கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இவ ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேக வேகமா ஹீரோயின் அங்க போய் பாக்குறா. பார்த்தா தங்கச்சியோட சட்டையெல்லாம் கிழிச்சு இவனுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவளையுமே அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட பேரு தான் டேவிட். இவன் தாங்க மெயின் வில்லன். உடனே இவ என்ன பண்றானா, ஷர்ட்டை எடுத்துட்டு போய் தங்கச்சிக்கு போத்தி விட்டுட்டு, நீ எதுக்காக இந்த பசங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ற? தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் ஆபத்தான விஷயத்த எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க பிரின்சிபலுக்கு போன் பண்ணிட்டு, நான் இங்கதான் உங்க காலேஜ்க்கு பின்னாடிதான் இருக்கேன்,
காலேஜுக்கு பின்னாடி எத்தனை சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான். டேவிட்ட தவிர மத்த எல்லா பசங்களும் அங்க இருந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. அதே நேரத்துக்கு இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்துட்டு பயங்கரமா வழியிறான். டார்லிங் நீ ஏன் என்னோட போனே எடுக்க மாட்ற, மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ண மாட்ற அப்படின்னும் போது, ஆமாண்டா இப்ப நீ செத்துட்டியா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், இன்னும் நீ சாகல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, இங்க பார், நான் உன் தங்கச்சி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என்னோட போனை அட்டன் பண்ணணும், என்கிட்ட பேசணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணலைன்னா நான் இப்படி எல்லாம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். என் தம்பிய நீ இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு, என் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு கெட்ட வார்த்தையிலேயே திட்டிடுறா. அவ்வளவுதான். இவன் ஆத்திரமாயி ஹீரோயினை கூத்தலாம் அப்படின்னு போறானா, கரெக்டா ஹீரோ வந்து கைய பிடிச்சிடுறான். இத பாருடா தம்பி, உனக்கு இன்னும் வந்து 2 மாசத்துல 18 வயசு ஆயிடும். இப்ப நான் விட்டுருவேன், 2 மாசம் கழிச்சு உன்னை ஜெயில்ல போடுவேன். கண்டிப்பா அப்போ உனக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. உன்னோட பாதி இளமை காலம் எல்லாம் முடிஞ்சுதான் வெளியில வருவ. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ, மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினையும் தங்கச்சியும் நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். என்ன லாயர் அங்கிள், எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் பேசியிருப்பாங்களே, எதுக்காக நீங்க வந்து எனக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாருங்க, ஏன் மண்டையில அந்த பொண்ணை அடிச்சு வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணு தான் நீங்க புடிச்சு இப்ப ஜெயில்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இத பாருடா தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன்தான், ஆனா வந்துட்டு நீ பண்ற விஷயம் எல்லாம் உன் வயசை மீறி இருக்கு, நான் எந்த நேரமும் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வெளியிலயே வர முடியாத அளவு சிக்குவ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். என்ன அங்கிள், என்னைய மிரட்டுறீங்களா என்ன? எங்க அந்த பொண்ணோட அழகை பார்த்து மயங்கிட்டீங்களோ அப்படின்னு கலாய்க்கிறான். இல்லடா நான் உண்மையாதான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் நானே கூட உன்னை வெளியில வர முடியாத அளவு உள்ள வச்சாலும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு ஆதாரம் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு நேரமா அவனோட பென்ல இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்பதான் தங்கச்சிக்காரி யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. இவர் தான் லாயர் அங்கிள், இவர் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியே காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாவா? இவரை பார்த்தா அந்த அளவு ஃபேமஸான லாயர் மாதிரிலாம் தெரியலையே, மொக்க பீஸா இருக்காரு. அந்த பையனை 2 அடி அடிப்பாரு உன் கூட வந்திருக்காருன்னு பார்த்தா அவன்கிட்ட என்னவோ கைய கொடுத்து ரொம்ப சைலண்டா கொஞ்சிட்டு பேசிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நேரா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பையனோட அம்மா ஆளை அனுப்பி இங்க இவங்கள பயமுறுத்துறதுக்காக வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. பாட்டி மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க. அது பார்த்த உடனே ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கார்டை எடுத்து கொடுத்து வேற ஒரு இடத்துல போய் தங்குங்க, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நீங்க எங்க தங்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாத மாதிரியும் பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேஸ் ஆரம்பிச்சா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இனிமே நிறைய நடக்கும், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்பவும் வேண்டான்னு சொல்றா. ஹீரோ கம்பல் பண்ணி அந்த கார்டை கொடுக்குறான். நைட்டே வந்து ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா நைட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் இப்ப வா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா இப்பவே தான் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவன் காசு கொடுக்குறான், எப்ப அவன் கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்ப பாட்டி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து லாயரு, அவர் கேஸ் சம்பந்தமா வந்துட்டு சொல்ல சொல்ல நான் டைப் பண்ண வேண்டியிருக்கும், அந்த வேலைக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்குமா நைட்ல போகணும், அதுவும் அவர் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இப்ப பார்த்தா முடியாது பாட்டி, நைட்ல எல்லாருமே வேலை செய்யறாங்க இப்போ அப்படின்னு சொல்றா. ஆனா தங்கச்சிக்காரிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவ எதுக்காக போறான்றது. அக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை பார்த்தெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்காத அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. வேண்டாம், முடியவே முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இந்த மாதிரி சம்பாரிச்சுதான் தம்பியை காப்பாத்தணும்ன்ற அவசியம் உனக்கு கொஞ்சமும் கிடையாது, அதுக்கு அவன் வந்துட்டு செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா. இப்பவே அந்த ஆளுக்கு போன் பண்ணி சொல்லு, உன்னோட காசு எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு என் உடம்பு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு, நான் இனிமே வேலைக்கு வர மாட்டேன், இன்னைக்கு நீ கூப்பிட்டதுக்கும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லு, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் உன்னை என் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றா. ஆனா ஹீரோயின் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு டயல் பண்ணி வச்சுட்டு தான் இவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பவும் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், நான் ஒருத்தி தான் அப்படின்னா நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவேன், சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் வாழ்ந்துட்டு போயிடுவேன், ஆனா உங்க 3 பேரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும், நீங்க 2 பேருமே இப்பதான் ஸ்கூல் படிக்கிறீங்க, பாட்டி ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு,
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. இப்போதைக்கு நீ வேண்டான்னு சொன்னாலும், நான் சில விஷயத்தெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சிக்காரி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இந்த அளவு கஷ்டப்படுறது. நீ வந்துட்டு ஒருத்தன் கூட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீ அவன லவ் பண்ணியிருக்கணும். அவனும் உன்ன லவ் பண்ணியிருக்கணும். ஆனா இது 2மே இல்லாம நீ எந்த அளவுக்கு அவன் கூட இருக்கறதுக்கு கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டான் போல. அதனால இவன் வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, "நீ இனிமே வேலைக்கெல்லாம் வர தேவையில்ல" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கடுத்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேற வழி இல்லாம வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்ல வந்து வேலைக்கு போகறதுக்கு போறா. அப்ப வந்து இவன் என்ன நெனச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, என்டர்டெயின் பண்ற கேர்லா தான் வேலைக்கு ஜாயின் பண்றா அப்படின்னு நெனச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இல்ல, இல்ல நான் பார்டெண்டரா தான் வேலை செய்ய வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த மிக்ஸிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுலலாம் வந்து அல்டிமேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வரவனுங்கலாம் என்ன பண்றானுங்கன்னா, வேணும்னே ஹீரோயின் கூட நின்னு செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அத போஸ்ட் பண்றது அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, "சார் உங்கள பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்தாளே, அவ வந்து பார்ல வேலை செய்றா போல. அந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவ காட்டுறான். நேரா கிளம்பி இந்த பாருக்கே வந்துடுறான். வந்த உடனே ஓனரோட சட்டைய புடிச்சிடுறான். இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நீ இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற புள்ளைங்க, காலேஜ் படிக்கிற புள்ளைங்கள்லாம் வேலைக்கு வச்ச, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்பவே இந்த நடுராத்திரியே கூட உன்னோட லைசென்ஸ கேன்சல் பண்ணிடுவேன். புரியுதா? இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இங்க வேலை குடுத்த, நீ செத்த அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறான். வேகமா அவள தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போன உடனேயே செம்ம கத்து கத்துறான். "உனக்கு வெட்கமா இல்ல? நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்துட்டியே! உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து ஹீரோயின பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துருது. "நான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன். நீ தான் வந்து எனக்கு நம்பிக்கை குடுத்த, வேலை குடுக்குறேன், எனக்கு சம்பளமும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ தானே வேண்டான்னு சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நான் வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, "வேற எவன் கிடைப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "உடனே இந்த வேலைக்கு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாதிரி கேவலமா என்ன பேசுற வேலை வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கோவப்படுறா. "நீ என்ன ட்ரெஸ் போட்டா எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ யார் கூட சுத்துன எனக்கு என்ன? நீ யார பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் கோட்ட கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு, "போய் உடனே ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா" அப்படின்னு சொல்றான். "டேய் நீ என்ன தான்டா சொல்ல வர?" அப்படின்ற மாரி தான் தோணுது. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அப்ப வந்துட்டு உடனே இவ என்ன பண்றான்னா, இப்போதைக்கு இவன விட்டா இவளுக்கு வேற வழியே கிடையாது இல்லையா? அதனால உடனே கால புடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. "தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. என்னோட சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்ல. நான் என் தம்பிய பாத்துக்கணும், என் தங்கச்சிய பாத்துக்கணும், வயசான பாட்டிய பாத்துக்கணும். எனக்கு வேற வழி இல்ல. இந்த வேலையாவது இருந்தா தான் என்னோட பொழப்ப நான் ஓட்ட முடியும். அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே போனேன்" அப்படின்னு சொல்றா. அடுத்த உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும்போதே என்ன கேட்கிறான்னா, "எனக்கு வந்து காசு அனுப்ப முடியுமா? என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்பிட்டல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ்வளவுதான் செம காண்டாயிடுறான். "உனக்கு பணத்த தவிர வேற எதுவுமே தெரியாதா? நீ என்ன ஏடிஎம் மிஷின் நினைச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் அப்பவே ஒரு பதில் வச்சிருக்கா. "நான் என்ன பண்றது? நான் ஒரு விதமா உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எனக்கு ஒரு விதமா ஹெல்ப் பண்ண போற. அவ்வளவுதானே. இதுல நான் என்னத்துக்கு அசிங்கப்படணும்?" அப்படின்னு கேட்கிறா. உடனே வேக வேகமா மொபைல எடுத்து, "உனக்கு காச அனுப்பிட்டேன். தயவு செய்து கிளம்பு" அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறான் அவள. கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்து தம்பிய பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப இந்த ரோஹன் இருக்கா இல்லையா? அவ என்ன பண்றான்னா, வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா தம்பி எதிர்க்க. "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, நீ சாட்சி சொல்ல போகக்கூடாது. அப்பதான் உனக்கு நல்லது. இல்லன்னா உன்ன கொன்னுடுவாங்க" அப்படி இப்படின்னு மிரட்டிட்டாங்க. "எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வராம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து ஃபோன எடுத்து இத வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு உஷாராயிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோயின் "தயவு செஞ்சு நில்லு. நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அவ கேட்கிற மாதிரி இல்ல. வேக வேகமா ஓடுறா. ஹீரோயின் அவள தொரத்திட்டு போறா. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சுவலா பார்த்தா அந்த பொண்ணு மேல தான் கார் இடிச்சிருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் அவள காப்பாத்தி விட்டுட்டு இவ விழுந்துடுறா நடுவுல. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு ஃபோன் பண்றான். ஹீரோயினும் அட்டெண்ட் பண்ணிடுறா. ஆனா வீடியோ கால் ஆன் பண்ணிடுறா. ஹீரோ கிளியரா பாத்துடுறான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத. "எங்க இருக்க? எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஹாஸ்பிட்டல் ஆண்ட" அப்படின்னு இவ சொல்றதுக்குள்ளேயே மயங்கிடுறா.
இப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் ரொம்ப வந்துட்டு அம்மா பையன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மம்மாஸ் பாய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க அம்மா சொன்னா தான் சாப்பிடுவான், அவங்க அம்மா சொன்னா தான் தூங்குவான், அவங்க அம்மா சொன்னா தான் சுச்சா போவான் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே இவ காண்டாயிட்டு இவன கழட்டி விட்டுட்டா. இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே இவன் பார்க்குறான் ஹீரோயின. பார்த்ததும் இவன் தான் வேக வேகமா அவள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக கண்ணு மண்ணு தெரியாம எக்கச்சக்கத்துக்கு வேகமா ஓடி வந்து இன்னொரு கார் முன்னாடி நம்ம ஹீரோ வேற விழுந்து அவனுக்கு கையில வேற அடிபட்டுடுது. இங்க அதே நேரத்துக்கு எமர்ஜென்சி ரூம் வாசல்ல நின்னுகிட்டு அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்த்தேன். என்னதான் நாங்க பிரேக்கப் பண்ணிட்டாலும் என்னால டக்குன்னு விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா. தயவு செஞ்சு இப்ப ஒரே ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வரான். சார் இந்த மாதிரி அவளுக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாங்க. ஹீரோ அவளோட பிளட் குரூப் தான் என்னோடதும். நான் அவளுக்கு டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். இவ்ளோ நேரம் அம்மா கூட கதையெல்லாம் பேசிட்டு இப்பதான் உள்ள வரான். வந்த உடனே நீ எதுக்காக வந்து அவளுக்கு பிளட் கொடுத்த? நீ யாரு? அப்படி இப்படின்னு ஹீரோவை கேள்வி கேட்கும்போது, அடே இன்னும் கொஞ்ச நேரம் போய் உங்க அம்மா கிட்டயே பேசிட்டு வாடா. அதுக்குள்ள அவ செத்துருவான்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். உடனே இவனுக்கும் கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோக்கும் இவனை பார்த்த உடனே சுத்தமாவே பிடிக்கவே இல்ல. நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்ப கண்டிப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த ஒரு பொண்ணும் ஏத்துக்கவும் மாட்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் பக்கத்துலயே இருப்பான்னு நினைச்சியா? அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். என்னது அவன் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறா. ஆமா வந்தான். எந்த நேரமும் பேபி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹீரோயினை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அவளுக்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா, இப்பயாடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ? நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டே வெளியில போயிட்டான். அதனால நான் தான் உன்னோட பில் எல்லாத்தையும் பே பண்ணேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட சேலரியில எல்லாத்தையும் கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, வந்ததும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல கிடக்குறவள இந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப என்னோட சேலரியில வேற கழிச்சுப்பேன் நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. இப்பதான் மோனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, நேரா அந்த ரூம்குள்ளதான் வரா. இவளை பார்க்கதான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆவலா பார்த்தா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரல. பக்கத்து பெட்லயே வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா, பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா ஹீரோவை இங்க பார்த்த உடனே அவளை கண்டுக்காம ஹீரோ கிட்ட வந்துடுறா. என்ன நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கியா? நானும் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசுறா. ஆனா ஹீரோக்கு இவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது. ஹீரோயின் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப அழகா இருக்காளே, இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போய் தனியா பேசுறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்குமும் வந்து நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை ஏத்துக்கவே மாட்ற. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. நீ இருக்கும்போதே வந்துட்டு நான் இன்னொருத்தன் கூட இருந்தது தப்புதான் அப்படின்னும் போது இன்னும் ஒருத்தன் கூடயா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். சரி ஓகே, இன்னும் ஒரு 2 3 பேர் கூட இருந்துட்டேன் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? மனசு சம்பந்தப்பட்டது காதல். நீ என் மனசை பாரு, நானும் உன் மனசை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. காதல்னா ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது எதுவுமே இல்லாத இடத்துல காதல் இருக்காது. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோயினே இவங்க பாத்துடுறாங்க. ஹீரோயின் கேட்டது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ ரூம்க்கு வந்த உடனே சாரி என்ன மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலா நான் வந்து சும்மா அப்படி வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வெளியில வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குது நான் வந்து பெருசா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றா. நீங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து சைலண்டா முறைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபசர். அடியே இங்க என்ன வந்து படுத்துக்கிட்டு இருக்க, காலேஜுக்கு வரலையே அப்படின்னு பார்த்து பேஷண்ட் ஆயிட்டியா? டாக்டர் ஆக வேண்டியவ பேஷண்ட் ஆயிட்ட, டெட் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் செமையா கலாச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ சார் நீங்களா, நீங்க தானே எனக்கு வந்துட்டு டாக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. படிக்கிறது தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவள சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. இவளுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு.
நர்ஸ பாக்கறதுக்காக இவ வெளியில போறாளா, கரெக்ட்டா அந்த டைம்க்கு தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பொக்கேலாம் வாங்கிட்டு இவள பாக்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஐயய்யோ! இவன்கிட்ட மாட்டுனா வந்துட்டு நம்மளால இன்னைக்கு நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இவன பாக்காம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஒரு ரூம்குள்ள போறா. அந்த ரூம்ல பார்த்தா புரொஃபசர் இருக்காரு. "இங்க என்ன பண்ற?" அப்படின்னும்போது, "ஐயோ சார்! தயவு செஞ்சு வந்து என்ன காட்டி குடுத்துறாதீங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆக தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கப்புறம் நேரா அவனே இங்க ரூம்குள்ள வரான். "என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு" அப்படின்னும்போது, "டேய் யாருன்னு நெனச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன் புரொஃபசர். என்னோட ரூம்க்கு ஏன்டா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வரப்போறா? மரியாதையா இங்க இருந்து போ" அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுர்றாரு. இவருக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல. இத பாரு காலேஜ்ல தான் வந்துட்டு புரொஃபசரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு நானு டாக்டரு, நீ பேஷண்ட். அதனால பிரச்சனை இல்ல. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னும்போது, ஐயோ சார் கலாய்க்காதீங்க சார். சும்மா எதனா ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு காமெடி தான் போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அடியே கடைசி வரைக்கும் நான் சொல்ற உண்மை உனக்கு ஏன் புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சிக்கனா சேகர்ன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. ஓ! உன்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு, இங்க ரூமா சுத்திக்கிட்டு இருக்கியா என்ன? அப்படின்னு சொல்லி டாக்டர் எதிர்க்கே கேட்கிறான். டாக்டரே மொறச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ! நீங்க நெனைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவர் என்னோட புரொஃபசர். அவர்கிட்ட வந்து பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் போய் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறா. அவ போனதுக்கு அப்புறம் புரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, காலேஜ்ல அவ எந்நேரமும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. சார் சார்ன்னு. ஆனா கொஞ்ச நாளா அவ வர்றதே இல்ல. அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. அவ லைஃப்ல வேற யாருன்னா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அது நீயா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேட்கறான். "இத பார் மரியாதையா கிளம்பு. இது எங்க பிரச்சனை. இதுல நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். ரூமுக்கு பேக் பண்ண வந்தவள பேஷண்ட்ன்னு கூட பார்க்காம விடாம இவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியல பாவம் அவளுக்கு. அதோட வீட்டுக்கு போயிடுறா ஹீரோயின். வீட்டுக்கு போன பிறகு நைட்டு ஹீரோ கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இனிமே நம்ம இதை கண்டினியூ பண்ணா ரொம்ப தப்பா ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கண்டிப்பா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா உனக்கு 30 மினிட்ஸ் டைம். அதுக்குள்ள நீ இங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பசிக்குது எனக்கு. அதனால போய் சாப்பாடு செய்ய அப்படியே வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அட பாவி என்ன ஆயா வேலை பார்க்கறதுக்கு தான் இங்க வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினும் டின்னர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போறா. அந்த டைம்க்கு காலிங் பெல் அடிக்குது. போகாத கதவை திறக்காத அப்படின்னு சொல்றான். வேற யாரும் இல்ல இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவதான் அங்க வரா. வந்த உடனே ஹீரோயினை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிடுறா. பரவாயில்லையே டின்னர் எல்லாம் பயங்கரமா இருக்கே. உங்க 2 பேருக்கு தான் இவ்வளவு செஞ்சீங்களா? இல்ல நானும் வருவேன்னு தெரிஞ்சு செஞ்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேக்குறா. சீக்கிரமா மாடிக்கு வா. உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிட்டுட்டு அவ மேல போக போறா. அந்த டைம்க்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வேலை செய்வியா என்ன அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போறா ஹீரோயின. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல நீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் உன்னை அசிங்கப்படுத்தினேன்? அவ வருவான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிறா. தயவு செஞ்சு என்ன விடு. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் வந்துட்டு தனியா உன்னை பாக்குறதுக்கு வரும்போது கூட எனக்கு இவ்ளோ கேவலமா இருந்ததில்ல. உன்கிட்ட கைய நீட்டி காசு வாங்கினப்ப கூட இவ்ளோ கேவலமா இருந்ததில்ல. ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு எதிர்க்க நீ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது பார் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. நீ எதுக்காக இவ்ளோ ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். இவ பயங்கரமா கத்தி பயங்கர அட்டகாசம் பண்றா ஹீரோயின். ஹீரோ உடனே மறுபடியும் என்ன பண்ணுவான் எப்பயும் போல ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடானா. கரெக்டா அந்த டைம்க்கு எக்ஸ் இறங்கி கீழே வரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறாளா. மரியாதையா மேல போடி. உன்னை யாரு கீழே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரே கத்து கத்துறான். அவ்வளவுதான் அவ அதோட அலண்டு போய் மேல ஏறி போறவதான். அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அவ வந்துட்டு காண்டாயிட்டு, "என்னை இனிமே ஃபோன் பண்ணி எங்கேயும் நீ கூப்பிடாத. இனிமே நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. எனக்கு வந்து தெரிஞ்சு அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவ அழுகுறத பார்க்கும்போது, அவ உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காளோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கான். "இது பாரு, இந்த மாதிரி மெச்சூரிட்டியே இல்லாத பொண்ணெல்லாம் எப்பல இருந்து நீ டேட் பண்ண ஆரம்பிச்ச? அவ ரொம்ப வேஸ்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம என் அளவுக்கு அழகாவும் இல்ல. நீ ஏன் வந்துட்டு என் கூடயே மறுபடியும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா.
இத பாரு, நான் அவள லவ் பண்றேன், இல்ல யார வேணா லவ் பண்றேன், இல்ல பண்ணாம கூட நானு பிரம்மச்சாரியா கூட இருப்பேன். ஆனா சத்தியமா உன் கூட மட்டும் மறுபடியும் நான் சேர்றதா இல்லவே இல்ல. தயவு செஞ்சு வந்துட்டு இனிமே என்ன பார்க்கறதுக்காக வராத. இந்த மாதிரி பாதியில வந்து என்ன இம்சை பண்ற மாதிரி தொல்லலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டுர்றான். வீட்டுக்கு போனா தங்கச்சி வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வர. அதாவது அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா செட்டில் ஆகி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்பா கிட்ட காசு கேட்கலாம். நீ வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்க்கா. இனிமே நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்ல அப்படின்னும்போது, சித்திக்காரி என்ன சொல்றான்னா, நடுராத்திரி அவ போய் வேலை செஞ்சுட்டு வரான்னா, என்ன வேலை செஞ்சுட்டு வருவா? எல்லாருக்கும் தான் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்திக்காரி வந்து என்ன சொல்றேன்னா, "பரவால்ல முன்ன பார்த்தத விட இப்ப ரொம்ப நல்லாவே இருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேனே! நீ வந்துட்டு ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது? காசு தானே தாராளமா தர்றோம். அதாவது ஃபாரின்லேருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நாங்க சொல்றவங்க கூடலாம் நீ போன அப்டின்னா, நமக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பாவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்பங்காரன் சும்மா இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தங்கச்சிக்காரி சும்மா இருப்பாளா? "என் அக்காவ என்னடி சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரிய பொலார் பொலார்ன்னு கன்னத்திலேயே வச்சிடுறா. அவ்வளவுதான். அங்க கலவரமாயிடுது. ஆளாளுக்கு ஒருத்தர் முடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பவாவது புரியுதா? நான் தப்பு பண்றேன், தப்பு பண்றேன்னு நீ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படின்னா, நான் ஒருத்தி வரையும் தப்பு பண்ணிட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னா எனக்கு போதும். என்ன பத்தி நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. உன்னையும் தம்பியையும் நல்லபடியா நான் குணமாக்கி, நல்லபடியா உன்னை படிக்க வச்சுட்டேன் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் ஹீரோயின காலேஜ்ல காட்டுறாங்க. அவளும் அவ ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டீமா வந்துட்டு ஒரு குரூப்பே அங்க வருது. ஒரு 5, 6 பசங்கலாம் வராளுங்க. வந்த உடனே ஹீரோயின புடிச்சு பலார் பலார்ன்னு அற விட்டுட்டு, "உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு புடிக்கிறதுல தான் பெரிய ஆளா நீ? உனக்கு வந்து அடுத்த ஆம்பளையே கிடைக்க மாட்டானா? எவ்ளோ பேர் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனெல்லாம் விட்டுட்டு, அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏன் நீ அலையுற?" அப்படின்னு கேவலமா எல்லாரும் பேசுறாங்க. இத எல்லாரும் சுத்தி நின்னு வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது" அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா? அவ தான் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனேயே, "ஐயோ! தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இவங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான். தெரியாம வந்துட்டு இவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க. எங்கேயோ வந்து உன்னையும் ஹீரோவையும் பார்த்துருக்காங்க போல. அதனால தான் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே இவளா தான் இவங்களெல்லாம் ஏவி விட்டுருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு வந்து அப்படியே நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இது நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜ்லயே தான் அவளும் ப்ரொஃபஸரா இருக்கா. பரவால்ல நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா ஃப்ரெண்டு கூட்டிட்டு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியில போயிட்டு கையம்மையான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவளுங்களுக்கெல்லாம் இவ்ளோ திமிரு இருந்திருக்கணும். நீ வந்து சும்மா விட்டுட்டு வந்ததுதான் தப்பு. எல்லாமே தெரிஞ்சு அவ வேணும்னு தான் பண்றா. இவளுங்கள ஏவி விட்டதே அவதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் வந்து எனக்காக பேசு அப்படின்னு சொன்னா அவன் பேச போறது கிடையாது. அவன் இப்ப மேபி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல கோவமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் இல்லையா? அதனால இனிமே அவன் கூட வந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சிரிக்கிறா. அதுக்கு உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, "இன்னைக்கு எங்க அண்ணாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நைட் அங்க வந்துரு. எக்கச்சக்கமான ஸ்மார்ட்டான பசங்கலாம் வருவானுங்க. அவன் அங்கிள் அவன விட்டுடு. இப்போ ஒரு சின்ன பையனா பார்த்து உனக்குன்னு ஒரு ஆள் நான் செட் பண்ணி குடுக்குறேன். அவன் உன்ன மட்டுமே லவ் பண்ணுவான். நீயும் அவன மட்டும் லவ் பண்ணு. சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில" அப்படின்னு சொல்லி இவள சமாதானப்படுத்துறா. இருந்தாலும் ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு தான் இருக்கா. ஹீரோயின் எவ்ளோ வரல அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அவளோட ஃப்ராக்கையும் ஒன்னத்த அவளுக்கும் கொடுத்து அவளை போட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சமும் இஷ்டமே இல்லை இங்க வர்றதுக்கு. அங்க பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா? அவளும் இதே ஃப்ராக்க போட்டு நின்னுகிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே ஷாக்கா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பவும் சிரிச்சபடியே, "என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்களேன். நீங்களும் இதே ஃப்ராக்க போட்டிருக்கீங்க. நானும் இதே கவுன் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அவ என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் அதனாலதான்" அப்படின்னு சொல்றா. "நீ நினைக்கிறது தப்பு. அது என்னோட ஃப்ராக்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேணும்னே சொல்றாளா. உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு எதுவும் பேசி பெருசு பண்ணாத. நம்ம இங்க இருந்து நவுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா.
தயவு செஞ்சு நீ எனக்காக வந்து அவகிட்ட எதுவுமே சண்டை போடாத. கண்டிப்பா ஹீரோ இந்த இடத்துல இருந்தாலும் எனக்காக அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். என்னதான் இருந்தாலும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். நான் எனக்கு சில தேவைகள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஹீரோ கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்ப அவன் வந்து என்ன எப்படி நம்புவான்? அவன் எப்படி என்ன வந்துட்டு விரும்புவான்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றா. உடனே ஃப்ரெண்டுக்காரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கவலையப்படாத, நீ லவ் பண்றதுக்கு ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான். உன்னை வந்து பயங்கரமா லவ் பண்ற மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை தனியா விட்டுட்டு போயிடுறா. இவ வந்து நின்னுட்டு அப்படியே கேக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு நான் தான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து நிக்கிறான். இவன் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு போல. ஹாய் டார்லிங், உனக்கு கால் பண்ணா எடுக்க மாட்ற, என் நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ கையில வச்சிருக்க கேக்க புடுங்கி இவன் அவ கையிலேயே வச்சபடி சாப்பிடுறானா. சாப்பிட்டுட்டு வேற, நீ சாப்பிட்டது இல்ல, அதனாலதான் பயங்கரமா ஸ்வீட்டா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இத பார், என்கிட்ட மரியாதையா பேசுறதா இருந்தா பேசு, இந்த மாதிரி எல்லாம் கேவலமா நீ பேசுனேன்னா செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், பொம்பளைங்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா, இல்லைன்னா வந்து அது செயற்கை மனமான்னு சொல்லி. ஆனா உன்னோட கூந்தல் உண்மையாவே இயற்கையாவே மனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி மோப்பம் புடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. எட்டி ஒரு உத விட்டுட்டு அங்க இருந்து வேகமா தள்ளி போயிடுறா. இவனை எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இவ என்ன பண்றான்னா, அங்க பார்ட்டிலேயே இல்லாம ஒரு ரூம்க்கு வந்து உட்காந்துக்கிறான். ஆனா அந்த ரூம் இவ கதவை தாப்பா போட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா. இவ சும்மாவே உட்காந்துக்கிட்டு லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவன் வந்து கதவை தாப்பா போட்டுடுறான். நீ உன்னோட தம்பிய காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு ரூவன் இருக்கா இல்லையா, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ என்கிட்ட தான் இருக்கா. கண்டிப்பா அவ சாட்சி சொல்றதுக்கு வரவே மாட்டா. இப்ப என்ன, உனக்கு ரூவன் வேணுமா? அவ தேவையே கிடையாது. நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன். நானே வந்துட்டு உன் தம்பியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லி கோர்ட்ல ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ எவ்வளவு சீப்பானவன்னு தெரியும், உன்னோட கேவலமான புத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லாயர் கிழமை வந்து உன்னை காப்பாத்துவான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? வயசான காலத்துல அவன் வேக வேகமா இங்க வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கதவெல்லாம் உடைச்சு உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சோ நீ வந்து நான் சொல்றதை செஞ்ச அப்படின்னா நானே உன்னை விட்டுடுறேன். இப்ப எனக்கு வந்துட்டு நீ ஒரே ஒரு கேஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்றான். கடுப்புல ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட பரம்பரையே கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டிடுறா. அவ்வளவுதான், அதோட செம்ம கடுப்பாயிடுறான். போட்டு ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்றான்னா, இவனை ஃபியூஸ புடுங்கி விட்டுட்டா போதும்னு சொல்லிட்டு எட்டி ஒரு மிதி மிதிச்சிடுறா. ஆனா அவன் வலி தாங்க முடியாம அந்த கடுப்புல ஹீரோயினை இன்னும் போட்டு அடி அடின்னு வெறித்தனமா அடிச்சு விட்டுறான். அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியில நின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. கரெக்டா நல்ல வேலையா அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவ அந்த இடத்துக்கு வர வச்சிடுறா. ஹீரோவும் வந்து கதவை தட்டி பார்க்கறான். யாரும் தொறக்கல அப்படின்ன உடனே கதவை உடைச்சிடுறான். பாவம், அவளால எழுந்து நிக்க கூட முடியல. அந்த அளவு போட்டு இவள அடிச்சிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோக்கு வெறி ஆயிடுது. வயசாயிடுச்சு, அங்கிள் கொஞ்சம் லேட்டா வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அங்கிள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு பியூட்டிய காப்பாத்துறதுக்கு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திமிரு பிடிச்சு நக்கல் பேசி பேசிக்கிட்டு இருக்கானா. இதுக்கு மேலே ஹீரோ சும்மா இருந்தா அவன் ஹீரோவே இல்ல இல்லையா, அதனால போட்டு வெளுத்து விட்டுறான். இப்பவே அவனை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயங்கரமா அட்டகாசம் பண்றா. இத பார், தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசு பண்ணாத, இப்ப சைலண்டா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவளை தூக்கிட்டு போயிடுறான். நேரா ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு போன ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயி ஹீரோயினை புடிச்சு செம்ம திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எதுக்காக நீ அந்த ரூம்க்கு போன? எதுக்காக வந்துட்டு அவன் கூட நீ இருந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அது செமையா கோவம் வந்துருது. இப்பவுமே வந்து பாதிக்கப்பட்டவங்கள மட்டும்தான் நீங்க குறை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. நீ அங்க போய் அவன் கூட அந்த ரூம்ல தனியா இருந்ததுக்கான ஒரே ஒரு கரெக்டான ரீசனை மட்டும் சொல்லு, நான் நீ சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல அப்படின்ற விஷயம் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ. எனக்கு எத பத்தியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உன்னை என்ன பண்ணான் அப்படின்ற விஷயம் எனக்கு மொத்தமும் தெரிஞ்சாகணும். அங்க என்னெல்லாம் நடந்தது ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்பவும் உனக்கு அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. ஆமா, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே, ஆமா அவன் என்ன கிஸ் பண்ணான், அவன் வந்து என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான், ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டான், போதுமா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அவ்வளவுதான் ஆத்திரம் பொங்கிட்டு வருது.
இதுக்கு தான் நான் சொல்றேன். இதுக்கு தான் வந்து கொஞ்சமாச்சும் பொறுப்பா இரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா கண்ட இடத்துல சுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா, உன்னை எல்லா டைமும் என்னால வந்து காப்பாத்த முடியாது. நான் எந்த ஒரு ஸ்பைடர் மேனும் கிடையாது. நான் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது. நீ போற இடத்துக்கெல்லாம் கரெக்ட்டா நான் டைமுக்கு வந்து உனக்கு பிரச்சனைன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவ என்ன சொல்றான்னா, "நீ என்ன வந்து காப்பாத்தவே தேவையில்ல. காப்பாத்திட்டு இந்த மாதிரி எனக்கு லெக்சர் எடுக்கிற பாத்தியா? நீ எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் வந்து "மரியாதையா என்ன விடு. இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இன்னமும் இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ செமையா கோவப்படுறா. "இத பார், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. பைத்தியக்காரத்தனமா எதனா பேசாத" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன பத்தின எல்லா விஷயமும் எனக்கு வேணும். அவன் இதுவரைக்கும் பொறந்ததுல இருந்து என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கானோ அது எல்லாத்துக்கும் எனக்கு ஆதாரம் வேணும். அவங்க குடும்பத்துல பண்ற பிசினஸ்ல அவங்க என்னென்னலாம் ஃபோர்ஜரி பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் டாக்ஸ் பே பண்ணாம ஃபால்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு உடனே அனுப்பி வை. இனிமே அவனோட குடும்பத்துல ஒருத்தர் கூட வெளியில இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாது. எதனா பண்ணணும்னு நினைச்சாவே பதறணும். அந்த அளவுக்கு அவங்க மேல கேஸ எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சமா மனசுல சந்தோஷமாயிடுது. அதோட மறுநாள் காலேஜ்ல காட்டுறாங்க. ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டுக்காரையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஸரோட ஆளுங்க, அதாவது நம்ம ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் அசிங்கப்படுத்தினது வீடியோ எடுத்து அதை ஃபுல்லா சோஷியல் மீடியா பூரா பரப்பிட்டாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஹீரோயினை பத்தி கேவலமா கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்பயாவது ஹீரோ கிட்ட சொல்லு, அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, மேபி அவங்க 2 பேரும் வந்து சேர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் நான் வந்து ஹீரோ கிட்ட சொன்னேன்னா, கண்டிப்பா அவன் வந்து அவ மேல இன்னும் வெறுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் நானே அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சதி பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இந்த விஷயத்த ஹீரோக்கு நான் தெரியப்படுத்த போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறா. நேரா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ப்ரொஃபசர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு, "சார், நான் உங்களோட ரிசர்ச் டீம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க. பட் ஆனா நான் அதுலருந்து வெளியில போயிடுறேன்" அப்படின்னு சொல்றா. "எதுக்காக இந்த முடிவை எடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, என்னோட பர்சனல் ரீசன்ஸ் தான்" அப்படின்னு சொல்றா. அதாவது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத சிலர்லாம் வந்து உன்னை பத்தின வீடியோவை ஸ்ப்ரெட் பண்றாங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, "அதுக்காகன்னு கூட வச்சுக்கோங்க சார், எனக்கு கவலை இல்ல. பட் ஆனா இனிமே நான் அந்த டீம்ல இருக்க போறதில்ல" அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்காக நீ ஓடி ஒளிஞ்ச அப்படின்னா, நீ எததான் ஃபேஸ் பண்ணுவ ஃபியூச்சர்ல? கண்டிப்பா உன்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்றேன், எனக்கு உன்னோட பர்சனல் விஷயத்த பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ பர்சனல்ல என்ன பண்றியோ பண்ணிட்டு போ. ஆனா இது வந்து என்னோட இடம். என்னோட டீம்ல யார் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதுக்கு மேலயும் வந்துட்டு நீ அதையெல்லாம் நினைச்சு அதுக்காக நான் ஓடி ஒளிவேன் அப்படின்னு டிசைட் பண்ணினா, அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ப்ரொஃபசர் ரூமுக்கு போயிட்டு வர்றத பார்த்த உடனே ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினை நிறுத்தி, "என்ன ப்ரொஃபசர் வந்துட்டு நீலாம் என்னோட டீம்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, மரியாதையா வெளியில போ" அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரா அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி நடந்திருந்தா உண்மையாவே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல. ச்சே, என்ன பண்றது? உனக்கு சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா ப்ரொஃபசர் வந்துட்டு, "நீ தான் என்னோட டீம்ல இருந்தாகணும். நீ தான் வந்துட்டு எங்க எல்லாரையும் வழி நடத்தணும். நீ தான் சான்ஸே இல்ல. நீ தான் சுப்பீரியர் பவர்" அப்படி இப்படின்னு என்ன புகழ்ந்து தள்ளிட்டாரு தெரியுமா? அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி சொல்றா. இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "உன்ன மாதிரி ஒரு பொம்பளையெல்லாம் இந்த காலேஜ்ல வச்சுக்கிறதே பெரிய தப்பு. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை இந்த காலேஜ விட்டு தூக்க போறேன்" அப்படின்னு சொல்றா. "தூக்கு, எனக்கு கவலை இல்ல. அத வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டே சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த காலேஜ விட்டு வெளியில போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் வரான். வந்த உடனே, "எதுக்காக நீ எப்ப பாரு அவள ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்க? உன் பிரச்சனை என்ன? உன்னோட வேலை என்னையோ அத மட்டும் பாரேன். அத விட்டுட்டு அவளோட விஷயத்துல நீ எதுக்காக தலையிடுற?" அப்படின்னும்போது, "ஏன்டா ஒரு ஆம்பள விடாம எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுறீங்க" அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, இவன் என்ன பண்றான்னா, கைய பிடிச்சு இழுத்து, "உன் பிரச்சனை தான் என்ன? உன்னை பத்தி இருக்கிற எல்லா ஆம்பளை கூடயும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ என்ன தவிர இருக்கிற எல்லார் கூடயும் வந்து இருந்துட்ட அதானே? எல்லாரும் வந்துட்டு அதிக காசு வச்சிருக்காங்க. இவனுக்கு எவ்வளவு காசு தந்தா நீ என் கூட இருப்ப?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. "உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? என்னதான் நம்ம பிரேக்கப் பண்ணாலும் உன்னை காதலிச்ச பொண்ணுகிட்ட இந்த மாதிரி கேவலமாவா பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறா.
அடுத்த சீன்லயே பார்த்தா மம்மாஸ் பாய் இல்லையா, அதனால மம்மாவை ஃபோன் பண்ணி வர வச்சிடுறான். வந்த உடனே அந்த பொம்பளையும் வந்து ஹீரோயினை புடிச்சு அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கரெக்ட் கரெக்ட், 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க பையன் தான் இவளோட கைய பிடிச்சு இழுத்திருக்கான். அதுக்கு வந்து ஆதாரமா கண்ணால பார்த்த சாட்சி அங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே எனக்கு கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்க இவளையே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பையன் மேல அசால்ட் கேஸ் போட்டு உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். பாவம் என்னோட பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் மேல எல்லா பழியும் போடுறீங்க அப்படின்னும் போது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3 கண்ணம் வரான்னு இடுப்புல தூக்கி வச்சு சோறு விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான் ஹீரோ. அதோட ஹீரோ காலேஜ்ல இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோக்கு கால் பண்றா. என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அவகிட்ட சொல்லிடாதீங்க, அவ மொபைல்ல இருந்து தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலா உங்களோட எக்ஸ் வந்துட்டு இவளை பத்தி வீடியோ எடுத்து தப்பு தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலேஜ் பூராவும் அவளுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னா, அதனாலதான் அவளுக்கே தெரியாம சொல்றேன். ஏதாவது அவளுக்கு முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. சரி, அவள பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆபீஸ் ரூமுக்கு போனா, அங்க ஒருத்தனை கட்டி புடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடுறாரு. அவரு பாக்ஸரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில சொல்ற மாதிரி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடியே, உண்மையாவே நான் கேக்குறேன், நீ எல்லாம் உண்மையா பொண்ணுதானா இல்ல என்ன? அதுவும் காலேஜ்ல நீ வேலை செய்யற, காலேஜ்ல உன்னோட ஆபீஸ் ரூம்லயே காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னும் போது, சீச்சி, அவன் என்னோட தூரத்து கசின், அண்ணன் முறை வேணும், அவன் வந்துட்டு சும்மா எனக்கு சோகமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. உடனே இவன், ஆமா, நீங்க கட்டி பிடிச்சிருந்த பொசிஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது அண்ணனா இல்லையான்னு சொல்லி, இந்த மாதிரி வெக்கமே இல்லாத பொய்யெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். இன்னும் ஒரு வாட்டி நீ ஹீரோயினுக்கு பிரச்சனை கொடுக்குற அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்து அவ பக்கமே போக கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறான். ஹீரோயினும் வந்து ஃபுல்லா எல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோவோட ஃபோன் அடிக்குதா, ஆனா அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றாங்க. அவங்க வராங்களா இருக்கும், நான் வேணா இங்க இருந்து கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அவன் அந்த போனை வாங்கி அந்த காலை கட் பண்ணி விட்டுறான். அப்படியே அவளை புடிச்சு உள்ள இழுத்து பாத்ரூம்குள்ள பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஐயோ, நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப துரோகம் பண்றீங்க, இது தப்பு, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. இத பாரு, எனக்கு லைஃப்ல வந்து கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இத பாரு, கேஸ் நெருங்கிட்டே இருக்கு, நீ வெளியில போய் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத, நீ இங்கேயே வீட்லயே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சும்மா இல்லாம மால் எல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சிக்காக ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு, அப்ப நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அழகா ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு, இவன் என்ன பண்றான்னா கால் தடிக்கு போய் அவர் மேல விழுந்து அந்த பூத்தொட்டியை போட்டு கீழே உடைச்சு விட்டுறா. அவ்வளவுதான், அவர் நெஞ்சே உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோயோ, 8000 ரூபாய் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு என்னோட பூஜாடியை உடைச்சதுனால உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இதுதான், என் கூட டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படிடா கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இவருக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சார், நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பிரச்சனை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீ எப்படி என்ன பாதியில விட்டுட்டு போவ, இன்னும் நான் சாப்பிட்டே முடிக்கல, நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதை தான் இப்பயும் சொல்றேன், காலேஜ்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு ப்ரொஃபஸரை ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணக்கூடாது, மத்தபடி வெளியில வந்துட்டா நம்மளோட லைஃப் நம்மளோட பர்சனல், அதுல யாரும் தலையிட முடியாது இல்லையா, அதுக்காக நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இதையே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அதோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம வெளியில போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். எந்த ஹோட்டலுக்குன்னா அதே ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி பார்த்த வெயிட்டர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. வந்த உடனே, என்ன மேடம் மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏன் நீங்க முதல்ல சரியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவையே பாக்குற அந்த பொண்ணு. இவ்வளவு நேரமும் நீ வீட்டுலதான் இருந்த அப்படின்னு சொன்ன, ஆனா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே வசமா, என்னடா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இல்ல இல்ல, அவங்க தப்பா சொல்றாங்க, வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறா. நேரா ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் காரை நிறுத்திட்டு இவளையும் வெளியில இறக்கி
எடுத்து வச்சிடறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தா. அவ வந்து எப்ப பாரு என்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த இடத்துக்கு அவள கூட்டிட்டு வந்துட்டு, அவளுக்கு மயக்க மருந்து குடுத்து இங்கேயே தூங்க வச்சுட்டேன். மறுநாள் வந்து பார்க்கும்போது, செங்கம் புளியெல்லாம் அவள சாப்பிட்டுட்டு அவளோட வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நீங்க வந்துட்டு என்ன பயமுறுத்துறதுக்கு பொய் தானே சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகப்போகுது? எனக்கு ஒண்ணும் நடக்க போறதில்ல. நான் உண்மைய தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதனால நீயாவே உன் வாய திறந்து மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிட்ட அப்படின்னா, நான் உன்னை விட்டுடுவேன். எனக்கு பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, துரோகம் பண்றவங்கள சுத்தமா புடிக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. உடனே அந்த ப்ரொஃபஸருக்கு காசு அனுப்பிடுறான். காசு அனுப்பிட்டு, அவனுக்கான காசை நான் அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட அந்த காசை வச்சு பிளாக்மெயில் பண்ணான் அப்படின்னா, அவனை வந்துட்டு நம்ம செக்ஷுவல் கேஸ்ல உள்ள தள்ளிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் ஐயோ உன்கிட்ட நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி முழிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட தங்கச்சிக்காக பர்த்டே கிஃப்டா வாட்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கா. அந்த வாட்ச் வாங்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு ரிங்க வந்து கிஃப்டா குடுக்குறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, "இது யாருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "இது யாருக்கா? இது உங்களுக்கு தான். இது என்னோட கிஃப்ட்டா நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட குடுத்துடுறா. இவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண வரான். அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நடுவுல போயிடுறா. அதனால அவளை ஹீரோக்கு பதிலா அவன் கூட்டிட்டு போயிடுறான். அவ்வளவுதான் ஹீரோ பார்த்துட்டு பதறி போயிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். என் தம்பியை மட்டும் காப்பாத்துங்க, நான் இல்ல அப்படின்னாலும் என் தங்கச்சியை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கண்டிப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்காக தான் நான் பண்றேன். நீ இல்ல அப்படின்னா நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இருந்தீனா தான் நான் யாருக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. எக்கச்சக்கமான பிளட் லாஸ் ஆயிடுது. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்குமே அடிபட்டிருக்கு. அப்பவும் சொல்ல சொல்ல கேட்காம நானே வந்து அவளுக்கு பிளட் டொனேட் பண்றேன். அவளோட குரூப்பும் என்னோட குரூப்பும் ரொம்ப ரேரு, கிடைக்கிறது லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வந்து பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறான். அதோட அப்ப கொஞ்ச நாள்லயே வந்து ஹீரோயின் கோமால இருந்து கண் முழிக்கிறா. ரொம்ப நாளா கோமால இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா 600 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ எழுந்திருக்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்துல சம்பிச்சு போயிடுறா. அந்த மால்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அதனால ஹீரோயின் வந்து செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து டபுள் பேக் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோயின் வேண்டாமே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. மரியாதையா இரு, இல்ல அப்படின்னா நானே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பயம்னா, ஐயோ இவன் வேற எங்கடா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துக்கிறா. அந்த டைமுக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பான் போல, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு போல, அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு யோசித்து பார்த்தா நான் தான் ஹீரோவோட மம்மி அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் மட்டும் ஷாக் இல்லைங்க, நானே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். உண்மையாவே வந்து இந்த பொண்ணியாடா மம்மின்னு போட்டீங்கன்னு வேக வேகமா அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி, இது என்னோட பரம்பரையா வந்து மருமகளுக்கு கொடுக்குற பிரேஸ்லெட், இதை நான் உனக்கு போட்டு விட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில போட்டுறாங்க. ஐயோ ஆன்ட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆன்ட்டின்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மானு கூப்பிடு அப்படின்னு வேற செல்லம்மா ஹீரோயினை திட்டுறாங்க. இவங்க பார்த்தா செம்ம பாண்டிங் பண்ணிடுவாங்க போல ஹீரோயின் கூட. இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதை பாருமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் பிள்ளைய காப்பாத்திருக்க. இதுல இருந்து தெரியலையா நீ வந்து அவனை எந்த அளவுக்கு மனசுல வச்சிட்டு இருக்கன்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அதே டைமுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ் வேற அங்க வந்துடுறா. வந்த உடனே ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க காதுல கூட வாங்கிக்காம திரும்பி கூட பார்க்காம உட்காந்துட்டு இருக்காங்க. பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்க, ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் கூடயா வாங்கிட்டு வர மாட்டேன் நீ? ரொம்ப கேவலமா இல்ல உனக்கே? இதுல பெருமையா மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்னு வேற வெளியில சொல்லிக்கிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் வெஞ்சன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த டைம்க்கே காட்டி முடிச்சிடுறாங்க. அதோட ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தனியா அவளை கூட்டிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு இனிமே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இனிமே உனக்கும் எனக்கும் வந்துட்டு ஏணி வச்சாலும் எட்டாது. திருப்பி ஒட்டலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணாலும் ஒட்ட முடியாது. முடிஞ்சது தான். நான் அவளை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோ உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே நின்று ஓட்டு கேட்டுட்டு வந்திருக்கா. அப்பனா உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? நான் கூட வந்து உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நீ என்ன கேவலமா நினைக்கிற அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. உண்மைதான், நான் வந்துட்டு உண்மையாவே உன்னை லவ் பண்றேன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது.
அதனால நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். அதோட கடைசியா வந்து கோர்ட் சீனை காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரூஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் இல்லையா, அதனால இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் வந்துட்டு இன்னமும் 18 வயசு ஆகல, ஸோ நான் அடல்ட் ஆகல, எனக்கு ரொம்ப கம்மியான தண்டனை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்பவும் எனக்கு வந்து உன் மேல கோவம் வரவே இல்லை தெரியுமா, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் வந்து உன்னை ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. அப்போ இந்த அங்கிள் உனக்கு போர் அடிச்சிருப்பான், கண்டிப்பா நீ ஏன் பக்கம் வந்துருவ அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. இருந்தாலுமே வந்து தங்கச்சிக்காரி பொலிர் பொலிர்னு ஆள் விட்டுறான் அவனுக்கு கண்ணத்துலயே. அப்ப ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. என் பையனை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்ட, அவன் இப்ப வந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறான், நீ ஒரு 2 மாசத்துல வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சின்னா நீ முட்டாள்னு அர்த்தம். அடுத்து நீ வெளியில வந்த உடனேயே 19 வயசுல அவன் உன் மேல ஒரு கேஸை போடுவான் பாரு, அதுக்கப்புறம் உன்னால வெளியில வரவே முடியாது, ஜென்மத்துக்கும் நீ அங்கதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. ஜெயில்ல போய் தனியா உட்காந்து யோசித்து பாரு, உனக்கே எல்லாமே புரியும், இதுக்கப்புறம் உன்னால நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட போகும்போது தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட, நீங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இது வரைக்கும் யாராவது ப்ரொப்போஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஏய் வாய மூடு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, ஹீரோ உங்க அக்கா தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவ தான் எனக்கு ரிங்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயா வந்து ரிங்கை காட்டுறான். கடைசியா ஹீரோயினும் இப்பதான் என்ன விஷயம் சொல்றா அப்படின்னு பார்த்தா, நானும் வந்து 2 மாசமா முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஹீரோ அடி பாவி, ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகாமே இருந்ததா, அதனால தான் நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப குஷியா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. அவ்வளோதான், எங்க மாமியார் ஆண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஏய் சின்ன பொண்ணு இதெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்னும் போது, ஐயோ இன்னும் 1 மாசத்துல எனக்கு 18 வயசு ஆயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.